ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் தோழி. இன்னைக்கு முயல் ஆமை கதை புரியுதா? நான் என்ன சொல்கிறேன்னு. முயல் ஆமை, ராபிட் அண்ட் தி டாட்டாய்ஸ். இந்த கதையை தான் இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் அப்பான் எ டைம் there was a rabbit and a tortoise. முன்னொரு காலத்தில் ஒரு முயலும் ஒரு ஆமையும் இருந்தன. They were very good friends. அவர்கள் நல்ல நண்பர்கள். The rabbit always boasted that he could run faster than tortoise. முயல் எப்போதுமே தன்னால் ஆமையை விட வேகமாக ஓட முடியும் என்று பெருமையடித்துக் கொள்ளும். So they decided to have a race. ஆகவே அவர்கள் பந்தயம் வைக்க முடிவு செய்தனர். They chose a starting and ending point. அவர்கள் ஒரு தொடக்க மற்றும் இறுதி புள்ளியை தேர்ந்தெடுத்தனர். The rabbit ran fast and he thought that tortoise is too slow and so he can rest for a while. முயல் மிக வேகமாக ஓடியது. ஆமை மிகவும் மெதுவாக இருக்கிறது, அதனால் சிறிது நேரம் ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்தது. So Rabbit slept under a tree. அதனால் அருகிலிருந்த மரத்தின் அடியில் முயல் உறங்கியது. But the tortoise walked continuously without stopping anywhere. ஆனால் ஆமை எங்கும் நிற்காமல் தொடர்ந்து நடந்தது. Finally, tortoise reached the finishing point. இறுதியில் ஆமை இலக்கை அடைந்தது. When the rabbit woke up, it saw that the tortoise has already won the race. முயல் விழித்தபோது ஆமை ஏற்கனவே பந்தயத்தில் வெற்றி பெற்றதை கண்டது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தா நம்ம ஸ்டோரிக்கு ஒரு லைக் பண்ணிக்கிடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கிடுங்க.